ஆமேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய சமூகத்தில் ஆமேன் மிகவும் இளைப்பாறுதலோடு இருக்கிறீங்க? கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமேன். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எப்போ தன்னுடைய இரத்தத்தினால தன்னுடைய பிள்ளைகளை அல்லது உலகத்தினுடைய ஜனங்களை கழுவுகிறாரோ அப்பொழுது அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியுங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். கரைவல் தலையில் சொல்லுங்கள். ஆமேன். அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவிக்குரிய சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாவரும், நம்முடைய சபை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. அதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த மாபெரும் சிலாக்கியம், மாபெரும் அந்த காரியத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான், அப்படிப்பட்ட ஒரு ரீதியில தான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சபையில் வைத்திருக்கிறார். முதல்ல இளைப்பாறுதலுக்குள்ளே என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது. இரண்டாவது, அந்த ரட்சிப்போடு சேர்ந்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ள சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தோட, அந்த ரட்சிப்போட இந்த இளைப்பாறுதலுக்குள்ள செழிப்பு இருக்கிறது. அந்த செழிப்போட, அந்த சுகத்தோட, அந்த ரட்சிப்போட என்ன இருக்கிறது? ஞானம் இருக்கிறது, ஆலோசனை இருக்குது. இன்னும் என்னென்னலாம் நமக்கு இந்த பூலோகத்தில் தேவையோ அது அனைத்தையும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள தேவன் வைத்து தான் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமேன். அல்லேலூயா. அதுதான் வேதம். அப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற நிலையை காட்டிலும், என்ற வார்த்தையை காட்டிலும் அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது தான் மிகப்பெரிய உண்மை. ஆமேன். அல்லேலூயா. ஆகையினால தான் நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சபையில் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணி தான் அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு ரட்சிப்பு தேவையா அப்படின்னா, பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பு தேவையா? என்ன செய்யுங்க? கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைலாம் பிசாசை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒன்று தேவனோடு இருக்கணும், இல்லைன்னா உலகத்தோடு இருக்கணும். உலகத்தோடு இருக்கிறவர்கள் யாரெல்லாம் உலகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எதோடு இருக்கிறாங்க? பிசாசோடு இருக்கிறாங்க. நான் சொல்ல வேதம் சொல்லுது. தேவனோடு இருக்காத ஜனங்கள் யாரும் உலகத்தோடு இருக்கிறாங்க. அந்த உலகம் யாரோடு, உலகம் எதோடு இருக்கின்றது என்றால் உலகம் பிசாசோடு இருக்கிறது. அப்போ பிசாசோடு இருக்கிறாங்க. பிசாசுடைய எண்ணம் ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய நிலையில், இன்னும் சொல்லப்போனால் போதகருடைய பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. போதகருடைய பிள்ளை கூட ரட்சிக்கப்படாது இருக்கு. அப்போ ரட்சிக்கப்படாது இருக்கிற அந்த போதகருடைய பிள்ளை எப்படி இருக்கிறாங்க? பிசாசுக்கு பிள்ளையா, பிசாசுடைய பிள்ளையா இருக்கிறாங்க. ஒன்று தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், அல்லது பிசாசுடைய பிள்ளையா இருக்கணும். அப்போ ரட்சிக்கப்படாத போதகருடைய பிள்ளையா இருந்தாலும் பிசாசுடைய பிள்ளையா தான் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் வேதம், இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். தேவனோடு இருக்கிற ஜனங்கள், இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள், அவங்க எதிர்பார்ப்பு என்னது? என்னுடைய பிள்ளையும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என் பிள்ளை இன்னும் ரெடியாக இல்லை, ஆகையினால அந்த பிள்ளையும் பரலோகத்துக்கு போவதற்கு ரெடியாக இருக்கிறதுக்காக அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இளைப்பாறுதலுக்கு பிரவேசித்திருக்கிறாங்க. என் பிள்ளையும் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டும். அதே அந்த ரட்சிப்புக்குள்ள சுகம் உங்களுக்கு வேணுமா? அந்த இளைப்பாறுதலுக்குள்ள சுகம் வேணுமா? சுகத்தை கேளுங்க, சுகம் தொடுப்பார். அதே இந்த இளைப்பாறுதலுக்குள்ள செழிப்பு வேணுமா? பொருளாதாரம் வேணுமா? அதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருக்குது சுகம், உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. பொருளாதார செழிப்பு உங்களுக்குள்ளேயே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட அவர்களுக்கு, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ரட்சிப்பை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளேயே செழிப்பு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. ஆமேன். உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றிருக்கிற எல்லோருக்குள்ளும் பரிபூர்ண சுகம் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை யாரெல்லாம் ருசித்து, அதாவது ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க, அந்த வல்லமையை பெற்றிருக்கின்றவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நபர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நபர்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றவர்கள். உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றவர்கள் என்றாலும் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றாலும் ஒன்று தான்.
அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள அல்லது இந்த உயிர்த்தெழுந்தப்பட்ட அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. அதில் உலகத்தில் என்னென்னலாம் நீங்கள் கேட்குறீங்க எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அன்பு வேணுமா அதுக்குள்ளே இருக்குது, தயவு வேணுமா அதுக்குள்ளே இருக்குது, காருண்யம் வேணுமா அதுக்குள்ளே இருக்குது, ஆலோசனை வேணுமா அதுக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். நேமிங் இட், கிளைமிங் இட். அதுதான் என்ன செய்யணும்? அதை பெயர் சொல்லி அழைத்து அவைகளை கிளைம் பண்ணிக்கணும். உங்களுக்குள்ள சுகவீனமாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, சுகவீனம் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளிருந்து என் சரீரத்துக்குள்ளே செயல்படுகிற இந்த பலவீனம், இந்த நோய், இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. அது அப்படியே ஆகும். ஆமேன். இதுதான் இளைப்பாறுதல். இதுதான் இளைப்பாறுதல். அதை பெற்று இந்த பூமியில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப அமெரிக்கையோடு சமாதானத்தோடு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து இருக்கின்றோம். நாம் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நான் செத்து போயிட்டேனே, அப்படி அல்ல. செத்தவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்க, அதாவது இந்த பூலோகத்தினுடைய பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. நாமும் விடுபட்டு தான் இருக்கு. அதாவது சரீர முறைமையின்படி அவங்கள எந்த தாக்கமும் அவங்கள செய்ய முடியாது. ஏன்னா சரீரத்தை விட்டு விடுபட்டுட்டாங்க. அதனால் எந்த சரீரத்தினுடைய தாக்கம் எதுவாக இருந்தாலும் அவங்கள ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா அதை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அது ஒரு இளைப்பாறுதல். அதை பற்றி பேசலை. இங்கேயே நாம் இளைப்பாறுதலுக்குள்ளே தான் இருக்கின்றோம். அந்த இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, தயவு இருக்கிறது, காருண்யம் இருக்கிறது. எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்பட வேண்டுமா உங்கள் பிள்ளைங்க? ரட்சிக்கப்படுவது. உங்கள் சகோதரர் ரட்சிக்கப்படணுமா? ரட்சிக்கப்படுவதில் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கிளைம் பண்ணுங்க, என்ன ரட்சித்த அந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ளே இருந்து புறப்பட்டு என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஜனங்களையும் பற்றி பிடிப்பதாக, அவர்கள் ரட்சிக்கப்படுவதாக என்று பேசுங்க, அறிக்கை செய்யுங்க, அதை நடப்பீங்க, நிச்சயம் நடக்கும். ஆமே. அல்லேலூயா. அந்த ரீதியில் தான் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கரங்கள் தலையில் சொல்லுங்க. ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை பெற்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கின்றது. இதை ஒன்று நாம் பார்த்துருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை பார்த்து முடித்து விட்டோம். அதற்குள்ளாக மேலாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்போது இறை நம்பிக்கையின் அடிப்படையில், கடவுள் வணங்குகிற வணக்கத்தின் அடிப்படையில் இந்த விசுவாசமானது ஒரு 6 நிலையில் காணப்படுகிறது. எப்படி என்றால், காட்டில் வாழ்கிற ஜனங்கள் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆகையினால தான் இயற்கையை தெய்வமாக, மூதாதையரை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ஹைஃபையாக இருக்கிறாங்க, ஆனால் இருதயம் இருளடைந்து இருக்கிறபடினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவைகளை வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் சிலையை வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க, ஆனால் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிந்தாலும் அனுபவத்தை பெறாமல் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு வாழ்கின்ற ஜனங்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய சபையிலும் உலகத்தில் ஆவிக்குரிய சபையில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் அவங்க உன்னத உயரிய மேலான நிலையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கரங்கள் எல்லாம் சொல்லுங்கள். ஆமே. அல்லேலூயா. அப்போது நாம் இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அது யூதர்களுக்குள்ள எப்படி இருக்கிறது என்றால், அந்த யூதர்கள் தேவனை நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. எந்த தேவனை? அதாவது மேசியா வருவார் என்று சொல்லி நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இன்னும் வரல என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மேசியா வந்து தன்னுடைய செயலெல்லாம் முடித்து விட்டார். அவங்க எந்த ரீதியில் பார்க்குறாங்கன்னா, ராஜா இந்த பூமியில் ஆட்சி செய்தால் எப்படி ஆட்சி செய்வாரோ அதுபோல் எங்களுக்கு வந்து ஆட்சி செய்வார், அந்த ரீதியில் அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இந்த ராஜாவாகிய இயேசு தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டா எங்களுக்கு ரட்சிப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க இருந்த விட முடியாது. ஏன்னா உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆதாமுடைய வித்தை பெற்று இருக்கிறபடியினால பாவ நிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த பாவ நிலையில் இருக்கிற அவர்கள் யூதர்களும் அதற்குள்ளே தான் இருக்கிறாங்க.
ஆகையினால்தான் நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நிக்கதேமை பார்த்து அவர் பேசினார். அவன் யூதன், பரிசேயன், அது மாத்திரமல்ல அவன் போதகனாய் இருக்கின்றான். ஆகையினால நீ மறுபடியும் பிறக்கணும்னு, நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும், எங்கள் அம்மா வீட்டில் மறுபடியும் போய் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் தேவன் சொன்னார், நீ மோசேயுடைய ஆகமத்தை படிக்கலையா? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின பொழுது விஷப்பாம்பினால் கடிபட்ட ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்க, அதை பார்த்த நிமித்தமாக பிழைத்து கொண்டாங்க. இந்த உலகமானது பாவம் என்கிற சர்ப்பம் அவர்களை தீண்டி இருக்கிறது. அவர்களை மாத்திரம் உன்னையும் உன் குலத்தையும் தீண்டி இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எப்படி தீண்டப்பட்டு இருக்கிறார்களோ அது போல் நீங்களும் தீண்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. நீ என்னை நோக்கி பார்க்கணும். அப்போ எப்படி பார்க்கணும்? நான் சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், வழிமுறைகள், இன்னும் இந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடி பார்த்துட்டேன், எல்லாம் கடைபிடிச்சு பார்த்துட்டேன், பாவத்தை கழுவ முடியலை என்று நான் அறிந்து கொண்டேன். ஆகவே இயேசுவே, நீர்தான் மேசியா, நீர்தான் என்னுடைய பாவத்தை கழுவ இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன், என்ன கழுவுங்க உம்முடைய இரத்தத்தினால என்று சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் பேசினார், பார்த்தார். அப்படி பேசும்பொழுதுதான் யோவான் 3:16 அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார். அது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்பொழுது அன்பு கூர்ந்தார் என்றால், இப்பொழுது அன்பு கூர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு மனுஷன் இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் அப்படின்னா, அன்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால், எப்படிப்பட்ட நிலை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு ஒரு காற்றானது ஒரு மனிதனை எப்படி உராய்ச்சி கொண்டிருக்கிறதோ அதுபோல தான் அன்பு ஒவ்வொரு மனுஷனையும் உராய்ச்சி கொண்டிருக்கு. ஆனால் அந்த அவன் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் சொர்ணகட்டு போய் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? சொர்ணகட்டு போய் இருக்கிறான். அதாவது ஒரு கோமா ஸ்டேஜில் அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஆகையினால தான் அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. சரீரம் இருக்குது, ஆனால் உணர்வு இல்லாத நிலையில் இருக்கிறான். ஏன்? பாவம். எந்த மனிதனும் பாவத்தோடு இருக்கிற எந்த மனிதன் தேவனுடைய அன்பை உணர முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய அன்பை அவன் புரிந்து கொள்ள முடிய வேண்டும் என்றால் பாவம் இல்லாத நிலையில தான் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பாவம் இல்லாத நிலை இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்கிறது. அவன் தன்னுடைய நிலையை அறிந்து எந்த கடவுள் அந்த நிலையை மாற்ற முடியுமோ அந்த கடவுளை நோக்கி வர வேண்டும். அந்த கடவுள் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே. கரங்களை சொல்லுங்க, ஆமே, அல்லேலூயா. அப்போ அந்த கடவுளை நோக்கி ஓடி வரும் பொழுது என்ன செய்ய முடியுமா? அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் அந்த அன்பை ருசித்தார்களா? ருசித்தாங்க. யார் ருசித்தா? ஆதாம் ஏவாள் ருசித்தாங்க. பாவம் செய்ததுனால அன்பு எந்த நிலையில் வல்லமை உள்ளதாக இருந்ததோ அதே நிலையில தான் இருக்குது. ஆனால் அவங்க அதற்கப்புறம் உணர முடியாமல் போய்விட்டது. ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டாங்க, அன்பை உணர முடியவில்லை. அடுத்தது காயின், ஆபேல், அவங்க எப்படி அந்த அன்பு அவங்களுக்குள்ள பிரவேசித்தது என்றதை கொடுத்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் காயினுடைய சந்ததிக்குள்ளே எப்படி அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது என்பதையும் பார்த்தோம். அதற்கப்புறம் உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு ஊடாக கடந்து சென்றது. அவ்வளோ கொடுமையான கொடூரமான அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் இன்று நடப்பது போல அன்று நடந்தது. அன்று நடந்தது இன்று நடக்கவில்லை என்று அல்ல, அல்லது இன்று நடந்த அளவுக்கு அந்த இல்லை. அன்றைக்கு எவ்வளவு பயங்கரமாக கொடிய காரியங்கள் நடந்ததோ அதுபோல இன்றைக்கு நடக்கிற. ஆகையினால தான் அன்றைக்கு தண்ணீரில் அழிக்கப்பட்டது இன்றைக்கு நெருப்பில் அழிவதற்காக இந்த பூமியானது காத்து கொண்டிருக்கிறது. ஆக தண்ணீரில் அழிக்கப்பட என்ன செய்ய வேண்டியது இருந்தது? ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லா மனுஷனையும் அழிக்கணும் தான் தேவன் திட்டம். ஆனால் பரிபூர்ண அன்பு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு வார்த்தையை பேசினான், உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி 3:15 அந்த பேசப்பட்ட வார்த்தையானது பொய்த்து விடக்கூடாது. பிசாசான தேவனை குற்றம் சாட்டக்கூடாதபடிக்கு அல்லது தேவனை குறை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அந்த வார்த்தை பயணிக்க வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு ஆதாமுடைய வித்தை பெற்ற சுமந்த ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் யாருன்னா நோவா. நோவாக்குள்ள எப்படி இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது என்பதை நம்ம பார்த்தோம். சேம், காம், யாப்பேத்து அந்த 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எப்படி அந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது என்பதை பார்த்தோம். இந்த சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாமுக்குடைய அந்த வம்சத்தில் ஆபிரகாமுக்குள்ளே எப்படி பயணித்தது என்பதை பார்த்தோம். ஈசாக்குக்குள்ளே அந்த ஈசாக்குடைய வம்சத்தில் எப்படி பயணித்தது என்பதை பார்த்தோம். யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்படி பயணிக்கிறது என்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரங்கள் எல்லாம் வச்சுருங்க, ஆமே. அதனுடைய அடிப்படையில்
இந்த யாக்கோவுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? 12 பேர் இருந்தாங்க. அந்த ராகேலுக்கு பிறந்த மூத்த பையன் பேர் என்னது? யாரு? யோசேப்பு. அதுக்கு அடுத்த இன்னொருத்தன் பேர் என்னது? பென்யமின். 2 பேர் தான் ராகேலுக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த ஒட்டுமொத்த ஜனத்தையும் பாதுகாக்கணும் இல்லையா? உலகத்தில் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் வரப்போகுது. இந்த பஞ்சத்தில் இவங்க அடிபட்டு மரித்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு மகனை தேர்ந்தெடுத்தார். அந்த மகன் யார் என்றால் யோசேப்பு. அந்த மகன் யாரு? யோசேப்பு. அப்போ யோசேப்பை தேவன் தேர்ந்தெடுத்தார். எப்படி தேர்ந்தெடுத்தார் என்றால், சிறு வயதிலிருந்து அவனுக்கு சொப்பனங்கள் கொடுத்து, நான் உங்களை காப்பாற்ற போகிறேன், உன்னை தாய் தகப்பனையும் உன்னுடைய சகோதரரையும் நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, அந்த சொப்பனத்தின் மூலமாக என்ன செய்தார் என்றால் வெளிப்படுத்தினார் தன்னுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை. அந்த யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், கோத்திர பிதாக்கள், அவங்களுக்குள்ளது தான் தேவன் இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு பிறக்க போகிறார். அவங்க பாதுகாக்கப்படணும் என்பதற்காக என்ன செய்தார்? காரியங்கள் நடப்பித்தார். ஆனால் காரியங்கள் ஆபிரகாம் அவனுக்கு பேசின பொழுது அவனுடைய அலட்சியத்தினால, அவனுடைய அல்லது தேவனுக்கு ஒரு அலட்சியமான ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்தது நிமித்தமாக, அந்த அலட்சியத்தின் நிமித்தமாக அந்த சாபத்தை என்ன செய்து கொண்டான்? பெற்றுக்கொண்டான். அல்லது அந்த அலட்சியத்தின் நிமித்தமாக அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவை, பின்விளைவை இவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். யாரு? ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். ஆகையினால தான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் அவர்கள் தங்கள் அறியாத ஜனங்களை என்ன செய்ய சேவிப்பாங்க அப்படின்னார். என்ன செய்தார்? சொன்னார். அதன்படியே இந்த சேவிக்கக்கூடிய 400 வருஷம் சேவிக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே இவங்க நுழைய போகிறாங்க. அந்த நுழைய போகிற அந்த நுழைதலும் பாதுகாக்கப்படுகிற இந்த பாதுகாத்தலும் பற்றி இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். வாசிங்க 41:53 வாசிங்க. எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. சரி, தொடர்ந்து வாசிங்க. உண்டான போது ஓலமிட்டார்கள். கொடிதாயிற்று. வந்தார்கள். போதும், என்ன கவனிங்க. இங்க கடந்த வாரம், அதாவது எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வரப்போகிறது. அது கொழுத்த பசு, இன்னொன்று வத்தலும் தொத்தலுமான இந்த பசு, இன்னொன்று நல்ல செழுமையான கதிர், இன்னொன்று பதர் என்று சொல்லி அதை ஒன்று செய்தோம். நம்ம ஆழமாக பார்த்தோம். அப்போ 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் என்னது செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம் என்று சொல்லி அதை பார்த்தோம். அதை ஆழமாக பார்த்தோம். அப்படின்னா தேவன் 7 வருஷம் கொழுமையாக கொடுக்கறத சேர்த்து வைக்கணும், பஞ்சத்தின் போது அதை யூஸ் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொன்னால், நல்ல ஞானமுள்ள நல்ல விவேகமுள்ள மனுஷனை நீங்கள் தேர்ந்தெடுங்க ராஜா அப்படின்னு இந்த பஞ்சத்திற்கு அதன்படி காரியகர்த்தாவாக இருக்கக்கூடிய யாராவது உங்களில் ஞானம் உள்ளவனை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அந்த வழியை சொன்ன உடனே, நீ தான்ப்பா அது, வேறு யார் எங்கள் இதில் இருக்கா? எத்தனையோ சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் என்னுடைய சொப்பனத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு இருந்தானுங்க. அவனுங்களை காட்டிலும் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற? ஞானம் உள்ளவனாக இருக்கிற. உன்னை தவிர எகிப்து தேசத்தில் வேற யார் ஞானம் உள்ள? நீயே இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை ஆட்டக்கூடாது, கையை ஆட்டக்கூடாது, யோசேப்பினுடைய உத்தரவின்றி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அடுத்த பார்வோனுக்கு அடுத்த நிலையில் அவனை வச்சுட்டார். வச்ச உடனே இப்போ எகிப்து தேசத்தில் இவர் தான் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். இவர் தான் யாரு? யோசேப். சரி, ஆபிரகாமுக்கு
வார்த்தை சொன்னார், இந்த பூமியை உனக்கு தருவேன், இந்த பூமியை அவங்க சுதந்திரிப்பாங்கன்னு சொன்னார். அந்த பூமியை சுதந்திரிக்கிற அந்த நேரம் பொட்டல் காடு. எப்படி காடு? பொட்டல், சமவெளி, கரடு முரடான இருக்குது, பள்ளத்தாக்கு, என்னென்னவோலாம் இருக்குது. மனுஷன் வாழ்கிறக்கூடிய நிலையில், மாடு மேயிறக்கூடிய நிலையில் தான் இருந்துச்சு. எப்படிப்பட்ட நிலை? மாடு மேயிற நிலை. இவனுடைய அசர்ந்து தூங்கின அந்த காரியம், அதனுடைய விளைவு என்ன? 400 வருஷம் அடிமைத்தனமாக போகணும். அடிமைத்தனமாக உள்ளேயும் போய் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு உள்ளேயும் போகிறாங்க. எதுக்குள்ள? எகிப்துக்குள்ளே போகிறாங்க. அதற்கான ஏற்பாடு தான் தேவன் 7 வருஷம் கொழுமை, 7 வருஷம் பஞ்சம். உலகமெங்கிலும் ஒரே பஞ்சம், உலகெங்கிலும் ஒரே பஞ்சம். நல்லா கொழுமையாக இருந்து நல்லா சாப்பிட்டானுங்க. சாப்பிடு சாப்பிடு. அடுத்தது என்னது? பஞ்சம். இந்த பஞ்சம் என்று சொன்ன உடனே இந்த யாக்கோபு அவனுக்கிட்ட இருந்த செல்வம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏழையாக இருக்கிறவன் அப்படின்னா அவனுடைய ஏழ்மையினால் பஞ்சத்தில் மடிவான். கொஞ்சம் பணக்காரனாக இருந்தானா கொஞ்சம் அந்த பஞ்சத்தில் தாக்கு பிடிச்சி, ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் நம்ம செலவு போய்கிட்டே இருக்குது, இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பனிக்கட்டி மாதிரி உருகிக்கிட்டே இருக்குது, மெழுகு மாதிரி உருகிக்கிட்டே இருக்குது, ஆகவே நம்ம இருக்க முடியாது, பஞ்சம் பிழைக்க வேறு தேசத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு சாதாரண அந்த ஏழையை காட்டில் நடுத்தர வயதினர் நினச்சி அப்படியே போயிடுவாங்க. பணக்காரர்கள் என்ன செய்வாங்க? தாக்கு பிடிக்கிற வரையிலும் பிடிப்பாங்க. ஐயோ இன்னும் முடியாது, முடியவே முடியாது, அவனுக்கு போன மாதிரி நம்மளும் போயிடணும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. கொளுத்த பணக்காரனுங்க என்ன செய்வானுங்க? இருப்பானுங்க. எவ்வளவு காசு ஆனாலும், காசு கரைந்தாலும் காசை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன செய்வானுங்களே? தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் இந்த யாக்கோபு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னா, ஏழை கிடையாது, நடுத்தரம் இல்லை, ஆனால் நடுத்தர அளவுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறான், பணக்கார ரீதியில் தான் இருக்கான். ஆனால் அவனுக்கும் தானியம் வேணும் இல்லையா? ஆகையினால என்ன செய்கிறான்? அனுப்புகிறான் தன்னுடைய பிள்ளைகளை. எங்கன்னா? எகிப்துக்கு. ஆக எகிப்தில் யார் இருக்கா? தாங்கள் விற்று போட்ட அந்த தம்பியே எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறான். இவங்களுக்கு தெரியாது. அப்போது சகோதரனுக்கு தெரியாது, அவனுடைய ஈசாக்குக்கு தெரியாது. ஆகவே ஈசாக்கு என்ன செய்கிறான்னா, வழி நடுகளை அப்பமும் தண்ணியும் திராட்சரசமும் கொடுத்து, அங்கே வெள்ளியை கொடுத்து என்ன செய்கிறான்? தானியத்தை வாங்கிட்டு வாங்க, போய் கோதுமையை வாங்கிட்டு வாங்க, என்னென்னலாம் இருக்கோ சமைச்சிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வாங்குன்னு சொல்லி ஒரு மளிகை கடையில் லிஸ்ட்டு அனுப்புகிற மாதிரி லிஸ்ட்டு அனுப்பிச்சு என்ன செய்திருக்கான்? கொண்டு போய் கொடுத்து விட்டுருக்குறான். யாருக்கிட்ட? யார்கிட்ட? தன்னுடைய தம்பிகள்கிட்ட. இப்போது 42:1 வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து. நல்லா கவனிச்சிங்க. எகிப்திலே தான் பெற்ற பிள்ளை பிரதானியாய் அல்லது பிரதம மந்திரியாய் இருக்கின்றான், ஆகவே அவனிடத்தில் போய் தானியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்து இல்லை. என்ன கிடையாது? சராசரி மனுஷனை போலவே எகிப்தில் தன்னுடைய பிள்ளை தான் எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று அறிந்திருக்க வேண்டும். இவனுக்கு அறிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவனுடைய சகோதரலாம் சொல்லிட்டாங்க, அவனை வர்ற வழியில் அவனை ஒரு காட்டு மிருகங்கள் அவனை பீறி போட்டுருச்சு, இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா பாருங்க அப்படின்னு சொல்லி வேற காமிச்சிட்டு இருக்கானு. அதையும் இவன் நம்பிட்டான், செத்து போயிட்டான்னு நினச்சிட்டான். யாரு? யோசேப்பு செத்து போயிட்டான்னு யாக்கோபு நினச்சிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டான். எகிப்து தேசத்தில் தானியம் உண்டு என்று அப்படின்னா அங்கே போனால் அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் காசுக்கு விற்கிறான், ஆகவே அங்கே போய் வாங்குங்க என்று அறிந்து அந்த நீதியெல்லாம் சொல்லப்படுது. எல்லா இடத்துலையும் தான் தானியம் இருக்குது. எல்லா இடத்துலையும் தானியம் இருந்தால் எல்லா இடத்துலையும் பெற முடியுமா? பெற முடியுமா? முடியாது. மிலிட்ரி கேன்டீன் இருக்குது, அந்த கேன்டீனில் நம்ம போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. போலீஸ் கேன்டீன் இருக்குது, அந்த கேன்டீனில் நம்ம போய் வாங்க முடியுமா? எதுவும் வாங்க முடியாது. யார் வாங்க முடியும்? அங்கு வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவங்க வாங்கலாம், அல்லது அங்கே பணிபுரிந்து கொண்டு இருக்கிற ஆர்மியில் இராணுவத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அல்லது பணி முடித்தவர்கள் அங்கே போய் வாங்கலாம். அவங்களுக்கு அடையாள சீட்டு இருக்கும் இல்லையா? எல்லாரும் போய் வாங்கிட முடியுமா? முடியாது. இது எப்படி உண்மையோ அதுபோல் அங்கே உள்ள தேசத்தில் உள்ள மக்களுக்கு தான் தானியம் கிடைக்கும் இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா யார் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தான் உள்ளே போய் சாப்பிடுவாங்க. சில பேர் இருக்காங்க நல்ல டிப்டாப்பாக போயிட்டு
பொண்ணு வீடுன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லி போய் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபியூ தான், எல்லோரும் போய் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க தான் போய் சாப்பிடுவாங்க. ரொம்ப இதுவாக அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. அவ்வளோ போயிட்டு போகுது, விட்டுருக்கேன். ரொம்ப விரட்டெல்லாம் மாட்டாங்க. எனக்கு தெரியாத மாதிரி இருக்கானே, எனக்கு தெரியாத யார் பிடி, அவனை பிடி, விரட்டு அப்படிலாம் பேச மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. சாப்பிட்டு போட்டோம், தர்மம் இருக்கட்டும் என்று இந்த நிகழ்வு அல்ல. யாருக்கு அழைக்கப்பட்டாலும் அவர்கள் மாத்திரம்தான் போவது போல, அல்லது யார் இந்த மிலிட்டரி கேன்டீன்லையோ அல்லது போலீஸ் கேன்டீன்லையோ அந்த உரிமம் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் போக முடியும். எல்லாரும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் போய் வாங்குவாங்க இல்லையா? அதுபோல எகிப்து தேசத்தில் தானியம் இருக்கு, அவங்க ஜனம்தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, மற்ற ஜனங்களாம் வாங்க முடியாத நிலையில் இருந்துச்சுன்னா எகிப்து தேசத்தில் தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து என்ற வார்த்தை பேசியிருக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், எகிப்து தேசத்தில் தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது எகிப்து தேசத்தில் தானியம் இருக்கின்றது. அந்த தானியத்தை அவங்க தேசம் மாத்திரமில்லை, மற்ற தேசத்தாரும் போய் வாங்கி கொள்ள முடியும். மற்ற தேசத்தாரும் தங்களுடைய பொருட்களை, வெள்ளியை, தங்கத்தை அல்லது ஆடு மாடுகளை அல்லது நிலத்தை அடமான வச்சோ அல்லது விற்றோ அந்த தானியத்தை வாங்கி கொள்ள முடியும் என்ற நிலை இருந்தபடியினால தான் அந்த எகிப்தில் தானியம் உண்டு, நமக்கு இருக்கு, போய் வாங்கிக்கலாம் என்ற நிலை அவனுக்கு தெரிந்தது. அப்படிதான் வரலாற்று அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. பார்வோன் இருக்கான், பார்வோனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான். அந்த பார்வோனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறவன் இவனுக்கு தெரியாது, யாரு? யாக்கோபுக்கு தெரியாது. நம்ம பையன்தான் அங்கே இருக்கிறான்னு தெரியாது. அவனுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக இவனுங்க வருவானுங்கன்னு. யாருக்கு? யோசேப்புக்கு நல்லா தெரியும். பிரதம மந்திரியாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் என்ன செய்கிறான்? கொடுக்குறான். எல்லாத்துக்கும் கொடுக்கின்றான் என்ற தகவல் யாக்கோபுக்கு தெரியும். யோசேப்பு கொடுக்கிறான் என்று யாக்கோபுக்கு தெரியும். ஆனால் யாக்கோபு நம்முடைய பிள்ளை யோசேப்பு தான் கொடுக்கிறான்னு தெரியாது. ஏதோ ஒரு பிரதம மந்திரி கொடுக்கிறான், ஆகையினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என்ன செய்யுங்க, போங்க அப்படிங்கிற பரிபூர்ண அன்பு பாருங்க எப்படி பயணிக்குது பாருங்க. இந்த ஜனங்கள் காக்கப்படணும். உலகத்தில் ஒட்டுமொத்த ஜனமும் பஞ்சத்தில் அடிபடுறாங்க. நிறைய பேர் மரித்து போகிறாங்க, நிறைய கால்நடைகள் மரித்து போகிறது. யார் மரித்து போனாலும், நிறைய பேர் மரித்து போனாலும் தங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த செழுமையை, இந்த கொழுமையை, 7 வருஷம் கொழுமையை எகிப்து தேசத்தில் கொடுக்கிறார். அப்போ இந்த எகிப்து தேசத்திற்கு எத்தனை பேர் போனாங்க? எகிப்து தேசத்தில் எத்தனை பேர் போனாங்க? 70 பேர் போனாங்க. அந்த 70 பேர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, 70 பேர் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எகிப்து தேசத்தை முழுவதையும் கொழுமை உள்ளதாக, நல்ல விளைச்சல் உண்டாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லாஹ் நீங்க தன்னுடைய பிள்ளைகள் 70 பேர் பாதுகாக்கப்படணும், போஷிக்கப்படணும் என்பதற்காக ஒட்டுமொத்த எகிப்து தேசத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? வளம் மிக்க அந்த தேசமாக மாற்றுகிறார். அவர்களும் 70 பேரும் எல்லோரும் தானியம் குறைவின்றி நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற ஜனங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நிறுவனமோ நீங்கள் பணிபுரிகிற இடத்தையும் தேவன் பாதுகாத்திருக்கின்றார் என்பதை மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு குடும்பம் தேவனை அறியாத, தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு சந்ததியில் அல்லது ஒரு ஆஃபீஸில், ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை செய்வீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி அழிந்து போகாமல், அந்த ஆஃபீஸு மூடப்படாமல் இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்ய இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களை பாதுகாப்பதற்காக தான் அந்த வேலையையும், அந்த ஆஃபீஸையும், அந்த தொழிலையும், அந்த ஃபேக்டரியும் கர்த்தர் இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் நிமித்தம் தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்கள் நிமித்தம் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகளாக சுகமாக இருக்கணும் என்பதற்காக மூடப்பட வேண்டிய அந்த ஆஃபீஸை மூடாமல் இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு காரணம் நீங்கள் தான். தன்னுடைய வாழ்நாளில் தவறான அல்லது அபத்தமான
தீர்மானத்தை எடுத்து அழிந்து போவதற்காக இருந்திருக்க கூடும் என்னால், அப்படி இருக்கும் என்றால், அப்படி சம்பவம் நடந்திருக்குமானால் உங்கள் நிமித்தம் அபத்தத்தை நல்லதாக மாற்றி நீங்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அலுவலகத்தை, அந்த ஃபேக்டரியை உங்கள் நிமித்தம் பாதுகாத்திருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். ஏன் 70 பேர் பாதுகாக்கப்படணுங்க. அந்த 70 பேர் பாதுகாக்கப்படுவதற்காக கிட்டத்தட்ட எகிப்து தேசம் முழுவதையும், அந்த நாட்களில் இருக்கக்கூடிய எகிப்து தேசத்தினுடைய ராஜா என்றால் சக்கரவர்த்தி, அவங்க சூப்பர் பவர், அவங்க அந்த சூப்பர் பவர் உள்ள அந்த தேசத்தை தேவனாகிய கர்த்தர் தேசத்தை முழுவதையும் செழிக்க செய்கிறார் 7 வருஷங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்ப தானியமானது எல்லோருக்கும் கிடைக்குது, எல்லோரும் பெற்றுக்கொண்டு போறாங்க, எல்லோருக்கும் கிடைக்குது, பெற்றுக்கொண்டு போறாங்க என்று யோசேப்புக்கு, யாக்கோபுக்கு நல்லா தெரியுது. ஆகவே அவன் என்ன செய்யறான், எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? டேய், பஞ்சம் கண்ணா பின்னான்னு தலை விரிச்சு ஆடுது. வெளியில போனா ஆடு மாடு கூட மேயறதுக்கு புல்லுல எல்லாம் காஞ்சி போச்சு. எல்லா இலையும் அப்படியே பட்டு அப்படியே நிக்குது, எல்லா இலையும் அப்படியே பட்டு நிக்குது, மரமெல்லாம் அப்படியே நிக்குது, இலையே இல்லாம நிக்குது. என்ன ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க? போடா, அங்கதான் எகிப்துல தானியம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியுதுல்ல, ஒற்றர் மூலமா அல்லது யாரோ வந்து சொல்றாங்கல்ல, போ, ஒருத்தர் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கா, என்ன பாருங்கண்ணா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, எகிப்துல தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு. இவன் சொல்றான், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி. அப்படின்னா நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, இந்த பஞ்சத்தில் நிறைய பேர் பலி ஆகிக்கொண்டிருக்காங்க. ஆகவே நாம சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, இவர் பேசுகிறார், நாம் சாகாதபடிக்கு. போடா, போய் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போது சாகிற நிலைமையில் கொடியதாக இருக்கிறது இந்த பஞ்சத்தினுடைய அந்த பயங்கரமான காரியங்கள். அது என்ன செய்கிறான், அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே பஞ்சம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி பஞ்சத்தினுடைய உக்கரம் தலை விரிச்சு ஆகுது. தேவன் ஏற்கனவே இவங்க செத்து போயிடுவாங்க, இவன் சொல்கிறான் நாம் சாகாதபடிக்கு என்று சொல்லி. தேவன் ஏற்கனவே என்ன செய்துட்டாரு, இவனுங்கெல்லாம் செத்து போயிடுவானா அப்படிங்கிறதுக்கு இவர்கள் சாகாதபடிக்கு தேவன் ஏற்கனவே காரியங்கள்லாம் செய்து முடிச்சிட்டார். இவன் சொல்கிறான் நம்ம சாகாதபடிக்கு. என்ன செய்கிறான், சாகாதபடிக்கு. சொன்ன உடனே போங்கடா, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னோடனே, நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். உடனே என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வர்றாங்க, வந்து தானியத்தை கொள்ளும்படி அங்கே வருகிறார்கள். அங்கே யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனாங்க. என்ன செய்கிறாங்க, 10 பேர். அப்போ யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை சகோதரோட அனுப்பலை. ஏன்னா ஏற்கனவே இந்த யோசேப்பை அனுப்பி இந்த பயல்களோடு அனுப்பிட்டோம் அப்படின்னா இவனுங்க கொண்டு போய் ஏதாவது பண்ணிவிடுவானுங்க, அல்லது சின்ன பையனாக இருக்க ஏதாவது பண்ணிடுவானு அப்படின்னு சொல்லிட்டு பென்யமீனை அவனோட வச்சுக்கிட்டு மற்ற பெரியவங்களாம் அனுப்பிச்சிட்டாங்க. போடா, போய் வாங்கிட்டு வாங்கடா போடான்னு. அத்தனை பேர் வரானுங்க. யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பும் சகோதரர் வந்து முகங்குப்புற தலையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சொப்பனம் பலிக்குதா? பலிக்கு. விழுந்து வணங்குறது விஷயம் இல்லை, பரிபூர்ண அன்பு அங்கே பயணித்து அந்த பரிபூர்ண அன்பை அவர்கள் அடைகிறார்கள். அந்த அடைகிற அந்த காரியத்தை ஏற்கனவே சொப்பனத்தின் மூலமா வைத்து விட்டார், பேசிவிட்டார். சந்திரனும் சூரியனும் என்ன செய்து, மற்ற நட்சத்திரங்களும் இவனுக்கு முன்பாக வணங்குது. அடுத்தது இவன் கதிர்கட்டு நிற்கிது, மற்ற கதிர்கட்டெல்லாம் இவனை வணங்கி நிற்கிது. அப்படின்னா வணங்கி நிற்கிறது பெருசு இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்து இவன் மேலே இருக்கின்றான். ஆகவே அந்த மேலே இருக்கிறனால இவன் அதிகாரத்தினால எல்லாவற்றையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற காரியத்தை தேவன் மறைமுகமாக விளக்குகிறார். ஆனால் இவனுங்க என்ன நினச்சிட்டானுங்க, அப்பா அம்மா உன்னை வந்து வணங்கணுமோ, சகோதரர்லாம் வணங்கணுமோ, எவ்வளோ ஒரு கொழுப்பு உனக்கு என்று ஈசாக்கு முதற்கொண்டு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை திட்டுறான். ஆனால் மனசில் வச்சுக்கிட்டான் ஒரே ஒரு விஷயத்தை. அந்த அரிகட்டுகள் தான் வரும்பொழுது, ஏண்டா நீ இவ்வளோ பொடியனா இருக்க, நாங்களாம் வணங்குவோமா? உன்னை வணங்குவதல்ல, பரிபூர்ண அன்பு நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க
இவனை உயர்த்துகிறது என்று சொல்லி அவர்கள் அறியவில்லை. என்ன செய்யலை? அறியலை, யோசிக்கலை, அவங்க அப்படி நினைக்கல. என்ன செய்கிறாங்க? போய் முகம் குப்புற விழுந்து அவனை வணங்கினார்கள். வணங்கும் பொழுதே யோசேப்புக்கு நல்லா தெரியுது, ஏன் அண்ணன் மாறுக இவனுக்கு தான். தெரியுமா? தெரியும். சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் பிரிந்து போயிட்டான். அந்த சின்ன வயசுல இருக்கிறவன் பெரியவர்களை அவன் பார்த்துட்டானா பெரியவர்கள்ட்ட அதிகமாக முக மாற்றம் இருக்காது இல்லையா? சின்ன குழந்தையில ஒரு 2 வயசு இல்லை 4 வயசுல வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னா, வீட்டை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த குடும்பத்தில் யார் மூத்தவர்கள், தாய் தகப்பன், அம்மா மாமா பெரியப்பா அவங்க முகம்லாம் 5 வயசு 6 வயசில் அந்த மகனுக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் 5 வயது முகம் பிரிந்து போன அதே அந்த குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு என் குழந்தை இந்த முகத்தில் தான் இருந்தான்னு சொல்லிட்டு படத்தை வச்சுட்டு படத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் 30 வருஷம் கழித்து பார்த்தோம்னா 5 வயது ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வயசில் பார்த்தா தெரியாது, அடையாளம் தெரியாது. இவனுக்கு நல்லா தெரியும் இவனுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு. இவன் குட்டி வயசில் இருக்கும்போது இவனை விற்றதுனால குட்டி வயசு முகம்தான் இருக்குது. அவனை எவனோ கொண்டு போய் எங்கேயோ பண்ணியிருப்பானுங்க, எங்கே இருக்கானு தெரியாது. ஆனால் இவர் வேற. என்ன செய்கிறான்? வணங்குறான். முகம் குப்புற சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறானுங்க. யாரு? விற்று போட்ட என் தம்பியினுடைய கால்களில் நான் விழுகின்றேனே என்று சொல்லி அவர்கள் அறியவில்லை. ஆனால் அங்கே பரிபூர்ணம் அங்கே பயணிக்கிறது. பரிபூர்ண அன்பு பயணிக்கும். இவன் ஒரு கொடுங்கோலனா, தன்னுடைய குணம் இருந்தா பயங்கரமான மூர்க்க குணம் உள்ளவனா, கொடுங்கோலனா, பழிக்கு பழி வாங்குறவனா, இன்னும் இரக்கம் இல்லாதவனா, ஈவு இரக்கம் இல்லாதவனா இந்த யோசேப்பு இருந்திருப்பான் என்றால் இவனுங்க வணங்கும் போதே இவனுங்க பிடிச்சி உள்ளே போடுறான்னு இருப்பான். எல்லாரையும் சிரச்சேதம் பண்ணு. ஏன்? ஈவு இரக்கம், கல்லெஞ்சன், கொடூரன், ஒரு ராட்சசன் குணம் அவனுக்கு இருந்துச்சுன்னா செஞ்சுருப்பான். டெண்டர் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. யோசேப்பினுடைய அவனுடைய அந்த மனதை நிலையை பார்த்து வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப இலகின மனது, மன்னிக்கிற அந்த தன்மை அவனுக்குள்ள அதிகமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. காரியங்களை நல்லா சரியாக நிதானித்து அறிந்து அதன்படி செய்கின்றவன் இந்த யோசேப்பு என்று சொல்கிறாங்க வரலாற்று அறிஞர்கள்லாம். டெண்டர் ஹார்ட்டு, ரொம்ப இலகிய மனது, காரியங்களை சரியாக நிதானிக்கிறவன், எல்லாருக்கும் மன்னிக்கிற, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலும் மன்னிக்கிற தயவுள்ள இந்த 3 குணம் அவன்கிட்ட இருந்தது. இது இல்லாமல் இருந்ததும் அப்படின்னா என்ன செஞ்சிருப்பான்? எல்லாரையும் போட்டு தள்ளியிருப்பான். சரியான நபரை தேர்ந்தெடுத்து இவர்களை உயர கொண்டு வரணும். யாரை உயர கொண்டு வரணும்? ஈசாக்குனுடைய பிள்ளைகள் அல்லது கோத்திர பிதாக்கள். இவர்களை தேவன் அவர்களை போஷிக்க வேண்டும், உயர கொண்டு வர வேண்டும், இந்த பஞ்சத்திலிருந்து இவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை அந்த நிலையில் கொண்டு வந்தார். அதை யோசேப்பின் மூலமாக நிகழ்த்தினார். என்ன செய்தார்? யோசேப்பின் மூலம் நிகழ்த்தினார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பஞ்சமாக இருந்தாலும் அந்த பஞ்சத்தில் அவர்கள் மீண்டு வருவதற்கு அந்த பஞ்சத்திற்கு முன்பாக 7 வருஷம் பரிபூர்ணத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கார். பரிபூர்ணத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கார். நம்முடைய தேவன் பரிபூர்ணத்தின் தேவன். தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்த பஞ்சத்தில் வாடாது இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் முழு தேசத்தை அவர்கள் ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதித்தார் இந்த பஞ்சத்தில் அவர்கள் வீழாதபடிக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல் பாருங்க, அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இந்த காரியம் அவங்களுக்குள்ள என்ன செய்தது? பயணித்தது. பரிபூர்ண அன்பு, தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்தது. நாம் சாகாதபடிக்கு. யாரு? யாக்கோபு சொல்றான், நாம சாகாதபடிக்கு. ஏன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வெளியில் போனால் ஆடு மாடெல்லாம் மேய முடியல, பசும் புல்லு தலை எல்லாம் காஞ்சி போச்சு, அதுவும் ஒரு மாதிரி வத்தலும் தொத்தலுமாக இருக்குது. நாம் ஏன் இப்படி இருக்கணும்? நாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? என்ன செய்யுங்க? ஒருத்தர் பார்த்துக்காம பெண்ணியமன் என்கிட்ட விட்டுருங்க, மற்றவெல்லாம் 10 பேர் என்ன செய்யுங்க? கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடக்க பண்ணுறான். இப்போ சொல்கிறான், நாம் சாகாதபடிக்கு. டேய், நீ சாகாமல் இருக்கணும்னா ஒருத்தனை கொண்டு போய் அங்கே உயரத்தை வச்சுருக்காரு. நீ ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் சாகாதபடிக்குன்னு சொல்கிற. உண்மையிலேயே நீங்கள் சாகாமல் இருக்கிறதுக்காக தான்
ஒன்று அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார், உன் பிள்ளையில் ஒருத்தனை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறார், உயர நிற்கிறார், பிரதம மந்திரியாக இருக்கிறான், பிரைம் மினிஸ்டராக இருக்கிறான், பார்வோனுக்கு கீழே அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். நீங்கள் சாகாமல் இருக்குன்னு தானடா. சரியாக தான் சொல்கிற. பஞ்சத்தில் நீங்கள் சாகாமல் இருக்கிறதுக்காக தான் தேவன் அந்த மாதிரி காரியத்தை செய்தார். போய் தானியம் கொள்ளும்படி போனால் அங்கே பரிபூர்ணம் அவர்களுக்குள் எப்படி பயணிக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் அந்த பார்வோனுடைய அரண்மனையில், பார்வோனுடைய அந்த காரியதர்சி, பிரதம மந்திரி இந்த யோசேப்புக்குள்ளே எவ்வளவுலாம் பயணிக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம், கண்களை மூடுவோம் இந்த காலவேளை. அல்லேலூயா, ஆமென். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியில் என்னென்றும் வாழ்ந்திருக்க அந்த பரிபூர்ணத்தை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்க, ஆண்டவரை, உலகத்தை காலங்களை எங்கள் நிமித்தம் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் நிமித்தம் அழிந்து போகிற அலுவலமாக இருக்கட்டும், ஆண்டவரே, தொழிற்சாலையாகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், எங்கள் நிமித்தம் அந்த ஃபேக்ட்ரி, அந்த அலுவலகம் மூடாமல் இருக்கிற அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் நன்றியை நாங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்திலும் ஆண்டவரே, உலகங்களும் வலைதளங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாறி அவர்களும் ஆண்டவரே இதே அனுபவத்தை பெறத்தக்கதாக அவர்களுடைய அலுவலகம், அவருடைய தொழில் சாலை அல்லது தொழில் முடங்காதபடிக்கு அவர்கள் நிமித்தம் அதை பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிந்து அவர்கள் உம்மை தேடி வந்து உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் புதிதாக வந்தவர்களும் உம்மை அறிந்தவர்களும் ஆண்டவரே நிமித்தம், உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை கேள்விப்பட்ட அவர்களும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட தங்களை ஒப்புக்கொடுக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யறக்காய் சோத்திரம், ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யறக்காய் சோத்திரம். அவளை ரட்சிங்க, உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களும் இதில் வாழ கர்த்தர் உதவி செய்யறக்காய் சோத்திரம். ஆண்டவரே, மருத்துவமனையில் ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை பரிபூர்ண அன்பு அவர்களுக்குள் பயணித்து அவர்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்கள் சரீரத்தை விட்டு போ என நான் கட்டளையிடுகிறேன், தீர்மானிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இப்பொழுதே சுகத்தை கொடுத்து அவர்களும் ஆண்டவரே பரிபூர்ணத்தை அந்த அன்பை ருசிக்கலாக ஆண்டவரே மாற்றினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், நாம் உயர்த்துவோம், ஆராதனை செய்வோம். ஆமே.